வாழ்க வணக்கம் நண்பர்களே. சென்ற வாரம் மன அமைதியை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்திருந்தோம். இன்றும் அதை பற்றி ஒரு சிறிது நேரம் சிறிய சிறிய கருத்துக்களை எடுத்துக்கொள்ளும். 2 கருத்துக்களை சென்ற வாரம் வலியுறுத்தி சொன்னோம். ஒன்று, இந்த சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், அப்புறம் யூடியூப், நல்ல செய்திகள் இருக்குது. ஆனா அதனுடையே நம்ம தொடர்புல இருக்கக்கூடாது. குறிப்பாக காலை நேரம். அது என்ன ஆகும் அப்படின்னா, மீண்டும் அதை வலியுறுத்துகிறேன், நம்மை விட்டு விலகி அதனோடு வாழ துவங்கி விடுகிறோம். அங்க நாமாக இல்லை. அதனால இந்த சோசியல் மீடியாவை எந்த அளவுக்கு தள்ளி வைக்கணுமோ அந்த அளவுக்கு வைக்கணும். பயன்படும், நல்ல செய்திகள் நிறைய இருக்கு. ஆனா நீங்க அதுல மூழ்கிட்டீங்கன்னா அதுலேயே சென்று கொண்டு இருப்போம். அதனால மொபைலை எந்த அளவுக்கு தூரத்துல தேவையில்லாம பயன்படுத்தாம கொஞ்சம் தள்ளி வைக்கணுமோ வழி வைக்கணும். அடுத்து, இந்த மன அமைதி கெட்டுச்சுன்னு சொன்னா சிம்டம்ஸ் சொன்ன நான் அதுல இந்த மன அமைதி கெட்டுச்சு அப்படின்னு சொன்னாதான் பிபி, உயர் அழுத்தம் வருவது. அதன் மூலமாக பல நோய்கள் நமக்கு வரும். அதனால மன அமைதியை தேடிக்கொள்ள வேண்டியது முக்கியம். ஓகே. அடுத்து, ஒரு கடைசியாக ஒரு விஷயத்தை சொன்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமானது எது அப்படிங்கறது கண்டுபிடிங்க அப்படின்னு. எத்தனை பேரு ஆராய்ச்சிக்கு எடுத்தீங்கன்னு தெரியல. ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னா, எது என்னுடைய கடைசி வரை நிரந்தரமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால எழுதவே முடியாது. எதுவுமே நிரந்தரம் அல்ல. ஒன்று. அப்புறம் உதாரணத்திற்கு நான் சொன்னேன், உங்களுடைய வீடை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வீடு உங்களுக்கு நிரந்தரமானதா? வாடகை வீட்டுக்காரங்க எளிதா சொல்லிடுவாங்க, இந்த வீடு எனக்கு நிரந்தரம் இல்லாது, அது ஹாப்பியா. ஆனா நீங்கள் உரிமை கொண்டாடக்கூடிய, நீங்களே கட்டிய வீடு, ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வைத்து கட்டிய வீடு, ஒவ்வொரு நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்து கட்டிய வீடு நிரந்தரமா? இல்லை. ஒரு 50 வருடம் கழித்து, இல்லை 100 வருடம் கழித்து, ஒரு 500 வருடங்கள் கழித்து அந்த வீடு உங்ககிட்ட இருக்காது, உங்க பிள்ளைகிட்ட இருக்காது, உங்க சந்நிதிகிட்ட இருக்காது. அப்போ ஒன்றை உறுதிப்படுத்தணும் இந்த இடத்துல. அப்படி நினைக்கும் பொழுது மனதிற்கு வருத்தம் வருகிறக்கூடாது, வருத்தம் வரக்கூடாது. அந்த புரிதலில் வருத்தமும் வேண்டாம், சந்தோஷமும் வேண்டாம். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதுதான் இயல்பு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படி வந்துச்சுன்னு சொன்னா மனதிற்கு ஒரு நிறைவு வரும். அப்படி ஒரு நிறைவு வந்துச்சுன்னு சொன்னா எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்பது மனதிற்கு வரும். அப்ப ஏன்னா லாஸ், இழப்பு தான் இன்னைக்கு நமக்கு பெரிய மனசு வருத்தம் ஏற்படக்கூடியது. அப்ப அந்த இழப்பு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னு சொன்னா மனதிற்கு அமைதி என்பது தானாக வந்துவிடும். இதுதான் மனதினுடைய தன்மை. அப்போ இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளும். மைண்ட், வாட் இஸ் எ மைண்ட், வாட் இஸ் மைண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மனம் என்பதை நாம பொதுவாக லகுவாக எடுத்துக்கொள்கிறோம். மனம் என்பதை நாம் லகுவாக எடுத்துக்கொள்கிறோம். இட்ஸ் அ வேவ், இட்ஸ் அ வேவ். ஆனால் அந்த மனதினுடைய வேகத்தை, அலை இருக்கு இல்லையா, அந்த வேவ், இட்ஸ் எ வேவ். அதை நம்ம சரியாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் the mind is powerful. ஒரு ஆற்றல் படைத்த மனதாக அது மாறிவிடுகிறது.
எப்போ ஒரு அமைதி நிலைக்கு வரும் பொழுது. ஆர்ப்பரிக்கும் பொழுது அதனுடைய ஆற்றல் குறைவு. அமைதி பெற்று விட்டால் அதனுடைய ஆற்றல் அதிகம். So mind is powerful. மனம் என்பது ஆற்றல் படைத்தது. எதை நினைக்கிறீர்களோ அதுவாக மாறுகிறீர்கள். அப்போ நீங்கள் நல்லது நினைக்கும் பொழுது நல்லதாகவே நிகழ்கிறது. தீயது நினைக்கும் பொழுது தீயதாகவே நிகழ்கிறது. காலத்திற்கு ஒப்ப ஒரு காலம் உண்டு அதற்கு. அதனால மகரிஷி அவர்கள் பாடலை சொல்லுவாங்க, எப்பொருளை எச்செயலை எவர் ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்போக்க நீதியாகும். இட்ஸ் a law of mutation. தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை குணத்திலும் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு. குருவை யார்? அப்போ நீங்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வாழ்வில் அடிக்கடி குருவினுடைய உயர்வு, அந்த உயர்வை நினைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது தப்பாது குரு உயர்வு நினைப்போர் தம்மை தரத்திலும் குணத்திலும் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இந்த பிறவியை தாங்கிறது. இதுதான் மனதினுடைய வேலை, இந்த ஷார்ப்னஸ் ஆஃப் மைண்ட். அப்போ மனம் என்பத ஒரு கத்தி தீட்டுவது போல ஒரு ஷார்ப்பா வைத்துக் கொண்டே இருக்கணும். அப்படி ஷார்ப்பா வைக்கல அப்படின்னு சொன்னா அதாவது கர்மைய பதிவு தான். அந்த கர்மைய பதிவை எராடிகேட், அதாவது அந்த மையப்பதிவு எல்லாத்தையுமே எடுத்து விட முடியாது. ஒரு மேற்பதிவு இட்டு நல்ல பதிவுகளாக மேலோங்க செய்ய வேண்டும். சென்ற வாரம் ஏசாரை அவங்க பேசினாங்க, லட்சுமி அம்மா கேட்டு அதை நம்ம கூட போட்டோம், ஒரு நல்ல திணைப்பு போட்டோம். கர்மா வினை கழிதல், கர்மா கழித்தல், அறிவு கழித்தல். அத ஏசார் நம்மளுடைய ஞான விஷயவங்க ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தாங்க. நீங்களா கழிக்க முடியாது, கர்மாவை நீங்களா கழிக்க முடியாது. அது நல்ல யுக்தி, ரொம்ப யோசிக்க வேண்டிய. உங்களுடைய மனவேகம் above 40, அதாவது பீட்டா வேவ்ல இருக்கும் பொழுது கர்மாவை சேர்த்து கொண்டுதான் இருப்போம். அப்ப பீட்டா வேவுக்கு கீழே வரும் பொழுது அறிவினுடைய இயக்கம் வருகிறது. அப்ப பீட்டா வேவுக்கு கீழே வரும் பொழுது கர்மாவை கழிக்க ஆரம்பிக்க. அப்போ மன வேகம், அந்த மனம் அலைவாயக்கூடிய இடம் above 40, 14க்கு மேல. நம்ம 14க்கு கீழே வர வர வரதான் அந்த மைண்டினுடைய ஷார்ப்னஸ், அதனுடைய கூர்மை என்பது வருகிறது. அதனாலதான் ஏன் நேற்று நானும் என்னுடைய துணைவியாரும் பேசிக் கொண்டு வந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, பக்தி மார்க்கத்துல நம்மளுடைய தவ மார்க்கத்துல இருக்கிறவங்களை விட பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க தேஜஸா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நம்மளால இருக்கிறாங்க, எல்லாம் சொல்ல முடியாது. பட் நமக்கு நிறைய அன்பர்கள் தேஜஸ் இல்லை முகத்துல. ஏன் தேஜஸ் இல்லை? பக்தி மார்க்கத்துல நம்ம விட ஞான மார்க்கத்துல இருக்கோம், உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். பக்தி மார்க்கத்துல இருக்கிறோம், அவங்களுக்கு நம்மளை விட எப்படி தேஜஸ் வருது? எப்பொழுதும் எதை நினைத்தாலும் சரணாகதி, இறைவனையே நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள் கனப்பொழுதும். நாம ஒரு நேரம் எத்தனை பேர் தவத்துக்கு வர்றாங்க? நம்ம கிட்ட 2500 கனெக்ஷன்ஸ் இருக்கு. நியர்லி ஒரு 3000 பேரு கணக்குல இருக்கு, தொடர்புல இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு வாரமா கொஞ்சம் அதை இதுன்னு போட்டு வாங்கப்பான்னு சொல்லி காலையில ஒரு 130 பேர் தவத்துக்கு வர்றாங்க. எத்தனை பேர்ல? 3000 பேர். சார் இங்க வராட்டு வேற எதுவும் தவத்துக்கு போவாங்களா? இல்ல. காலையில எத்தனை பேர்? அப்ப காலையில ஓரளவுக்கு பரவாயில்ல. ஞான ரிஷி வர்ற அன்னைக்கு ஒரு 110 பேர் 120 பேர் தவத்துக்கு வர்றாங்க. மற்ற நாள் எத்தனை பேர் வர்றாங்க? 70 பேர் 80 பேர். எத்தனை பேர்ல? 3000 பேர்ல.
நோற்பால் சிலர் நோலாதார் பலர். வள்ளுவர் எப்பவுமே சொல்லிட்டார். நம்ம வேதம் குடும்பத்துல அது நம்ம மனவளக்கலையில எப்படி தவம் செய்வாங்கன்னு சொல்லி வள்ளுவர் பிறந்தீங்க அன்னைக்கே சொல்லிட்டார். நோற்பால் சிலர் நோலாதார் பலர் அப்படின்ட்டார். அது பக்தி மார்க்கமே இருந்துட்டு போயிரு. இங்க பிரம்மஞானம் எடுத்துக்கிட்ட 1,00,000 பேர் இருக்கிறாங்க. வருஷத்துக்கு 1,00,000. இப்ப எப்படி கேட்டீங்கன்னா ஒரு 15,00,000 பேர் எடுத்துருப்பாங்க. எத்தனை பேர் தவம் செய்யறாங்க? 2%, 1% கூட கிடையாது. 1% கூட கிடையாது. நான் மனவளக்கலை வச்சு சொல்றேன். நம்மளுடைய வேத குழுமத்தை மட்டுமல்ல, மனவளக்கலை வச்சு சொல்றேன். ஏன் அவங்க தேஜஸா இருக்கிறாங்க? பக்தி மார்க்கத்துல இறைவனுடைய நினைப்பிலே இருக்கிறாங்க. அதனாலதான் தவம் ஒரு நாளைக்கு மினிமம் 3 முறை செய்யணும். அந்த 3 முறை செய்து பழகி 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 எப்பொழுதுமே மனம் ஒரு அவேர்னஸ், வெளிப்பு நிலை பிலோ 14 இருக்குதான்னு பார்க்கலாம். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா சினம் வராது, கவலை வராது, மன அமைதியாக இருக்கும். மனம் வேகம் அதிகரிக்காது. கொண்டு வரும் கொண்டு வரும். அதெல்லாம் மகரிஷி அவர்கள் அகத்தாய் பயிற்சி கொடுக்குறாங்க. அற்புதமான பயிற்சி முறை. யாருமே செய்யறது. சப்ஜெக்ட் சுருக்கிட்டே வந்துட்டாங்க. அகத்தாய்வு 4 இருந்து 3 கொண்டு வந்து 3 சப்ஜெக்டை குறித்து என்னென்னமோ எப்படியோ ஏதோ சொதப்பிக்கிட்டு ஓடுது. அந்த புரிதல் கொண்டு வர்றாங்க. இதான் இயல்பு அப்படிங்கிற ஒரு நிலையை அகத்தாய்வு மூலமா கொண்டு வர்றாங்க. ஆனால் தவம் செய்யாமல், தற்சோதனை செய்யாமல் மன அமைதியை கொண்டு வர முடியாது. 10 நாள் 30 நாள் செய்யற தவம் ஒரு சினத்தால எல்லாத்தையும் அழிச்சிட்டு. மேதினியில் மரணம் இல்லை. பாரதி பாடல். எதுல? சினம் கவலைதனை ஒழித்து விட்டார். மேதினியில் மரணம் இல்லை. அப்ப சரியான ஒரு பயிற்சி முறையை கொண்டு வரணும். ஒரு நாளைக்கு 3 முறையாவது, காலையில ஒரு தவம், மாலையில ஒரு தவம், இடைப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு தவம். இப்ப அலுவலகத்துக்கு போறவங்களுக்கு முடியாது. இப்ப நான் கூட தவத்தை ஒரு 2 நேரம் போதும் அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு முயற்சி எடுத்தேன். ஏன்னா காலையில பெண்கள் ஏற்றும் போது காஞ்சனம்மாவோட ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சார் 20 பேர் வாங்க, 25 பேர் வாங்க. 25 பேருக்காக அவங்க லட்சுமி அம்மா எடுத்து ஆப்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் தோணும். காலையில ஒரு நேரம் தவம் போதும், எதுக்கு 2 நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வருகின்ற 10 பேருக்காவது தவம் ஏற்ற வேண்டும், கொடுக்க வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் கொடுத்துட்றாங்க. ஏன்னா சிலருக்கு இயலாது, முடியாது. இப்ப அலுவலகம் போறவங்க காலையில முடியாது, சிலப்ப மாலையில முடியாது. பெண்கள் காலையில பெண்கள் அலுவலகத்துக்கு போறாங்கன்னா காலையிலையும் தவம் செய்ய முடியாது, மாலையிலும் தவம் செய்ய முடியாது. அதனாலதான் நம்ம அந்த 4 முறை தவம் செய்ய வேண்டிய நிகழ்வுகளை நிறுத்துறது கிடையாது. அப்ப வாய்ப்பு கிடைப்பவர்கள், ஏன்னா எல்லாருமே எல்லா பெண்ணுமே வேலைக்கு போறது இல்லை, எல்லா ஆண்களுமே நேரம் இல்லைன்னு இல்லை. ஏன்னா காலையில 5 மணி. அதுக்குதான் அந்த குறிப்பிட்ட தவத்தை கூட சொன்ன நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம். காலையில தவம் 5 மணிக்கு எந்திரிச்சு தவம் செய்யலன்னு சொன்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் மெடிடேஷன். 5:30 மணிக்கு தவம் வச்சிருந்தோம். அதனாலதான் நான் நித்யானந்தா ஒரு வீடியோ போட்டு விட்டேன். ஏன்னா நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க, நித்யானந்தா சொன்னா கேட்பாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம சொன்னோம்னா கோயம்புத்தூர்ல இருந்து சொல்றாரு, நித்யானந்தா சொன்னார்னா கைலாயத்துல இருந்து சொல்றாரு. அதான் உண்மைங்க. அது எல்லாருமே சொல்லிட்டாங்க, எல்லா ஞானிகளுமே சொல்லிட்டாங்க தவம் செய்யுங்கள்னு சொல்லி. உங்களால காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு தவம் செய்ய முடியல அப்படின்னு சொன்னா உங்களால் காந்த சக்தியை, தெய்வீக சக்தியை, உயர் ஆன்மாக்களுடைய எண்ணங்களை பெறுவது கடினம். எங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க. ரெகுலரா காலையில 5 மணிக்கு எந்திரிக்கும் பொழுது வேறு வேலைகளை செய்ய முடியாது. கண்டிப்பா நைட்டு 9:30க்குள்ள படுத்து ஆகணும். 7:30, 7:30, 8 மணிக்குள்ள உணவு உண்டாகணும் தேவைப்பட்டா. சிரமம் இருக்குது. ஆனா காலையில வரக்கூடிய அன்பர்கள்
தொடர்ந்து பாருங்க, என்னை பொறுத்தவரை ஒரு 100 அன்பர்கள் தொடர்ந்து வர்றாங்க காலையில தவிர்த்துக்கு. ஏமாற்றி விடக்கூடாது. அதான் உடல் சோர்வு இருந்தா கூட எப்படியாவது எந்திரிச்சு தவம் ஏற்றி விடுவோம்ட்டு ஏற்றி விடுவோம். ரொம்ப முடியாத நாட்கள் வெளியூர் போகும் பொழுதுதான் ரெக்கார்டிங் கொடுக்குறோம். சர்வீஸ் காலில் தவம் ஏற்றுக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா அன்பர்களே, மன அமைதி. காந்த பெருக்கம். காந்த பெருக்கம் வரும் பொழுதுதான் அந்த செலவனுடைய தன்மையை உணர முடியும். காந்த கோவப்பட்டிருக்கிறவங்க கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்க செலவனுடைய தன்மை தெரியாது. ஆனா நீங்க நல்ல தவம் இருந்துட்டு ஒரு நாள் சினப்பட்டீங்கன்னு சொன்னா அன்னைக்கு ஆற்றல் இழப்பு உங்களுக்கு உணர முடியும். சினப்பட்டுட்டேனே அப்படின்னு ஒரு கவலை தெரியும். உங்க சினப்பட்டுட்டமே அப்படின்னு ஒரு சங்கடம் தெரியும், வருத்தம் தெரியும். அது எப்போ? அந்த காந்த பெருக்கம் இருக்கும் பொழுதுதான். அதனாலதான் அருட்தந்தை அவர்கள் டிசைன்டு ஒரு மனவளக்கலை என்பது ஒரு அற்புதமான டிசைன். பட் அதனுடைய வேல்யூ இன்னைக்கு குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஏன்னா அதை எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்பர்களை நம்மளால கொண்டு வர முடியல. கொண்டு வர முடியல. பட் இட்ஸ் a வெல் டிசைன். எளிமையா சரி, அதை நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து அதெல்லாம் கொண்டு வாங்க. அடுத்து நம்ம பொதுவாக வாழ்க்கையில மன அமைதி கெடுவதற்கு ஒரு காரணம் மாற்றங்கள் கொண்டு வர முயற்சி. மாற்றங்கள் எங்க கொண்டு வர முயற்சிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, வெளியில மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சி. வெளியில மாற்றங்கள் கொண்டு வர முயற்சித்தோம் சொன்னா நிச்சயமாக 100க்கு 99% நான் தோற்று போய்விடுவேன். நீங்க பொதுவாக இந்த முறை எங்க மாற்றம் கொண்டு வர முயற்சிப்போம்னு பாத்தீங்கன்னா, திருமணமானவர்கள் யார்கிட்ட கொண்டு வருவோம்? கணவன் மனைவியை சொல்லுவாப்ப. எப்படி? இவர் திருந்தவே மாட்டேங்கிறார். மனைவி கணவனை சொல்லுவாப்ப. இவர் திருந்தவே மாட்டேங்கிறார். வாழ்நாள் பூரா இவர்கிட்ட கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டும். அதான் நம்ம ஒரு ஒரு ஞானி இப்ப சமீபத்துல பேசினார். Who is your husband? Who is your wife? உங்களுடைய மனைவி யார்? உங்களுடைய கணவன் யார் அப்படின்னு கேட்டா, பாஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஒரே வார்த்தை சொல்றார். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய வெளிப்பாடுதான் கணவன் மனைவி. அதுக்காக நம்ம லைஃப்னு சொல்லிட வேண்டாம். கர்மா, பெற்றோர்கள், முன்னோர்கள், தலைமுறைகள் கொடுத்து இந்த கருவமைப்பை உருவாக்கி இருக்கு இல்லையா? அப்ப இந்த கருவமைப்பை உருவாக்குனதற்கு ஏற்பத்தான் கணவன் மனைவி அமைகிறார்கள். அப்ப நீங்க அதை மாற்றணும்னு எப்படி முயற்சி பண்ண முடியும்? இந்த கர்மாவை கழிப்பதற்கு அந்த கர்மா, அந்த கர்மாவை கழிப்பதற்கு இந்த கர்மா. டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் இட். அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யாது. அப்ப என்ன செய்வதுன்னா, மாற்றத்தை உங்களுக்குள் கொண்டு வர முயற்சி செய்யலாம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வர முடிகிறது அப்படின்னு பாருங்க. இந்த மாற்றம் என்பது எதுவாக இருக்கணும்? இப்பெல்லாம் தீபாவளி சீசன். அரசாங்க அதிகாரிகள்லாம் ரொம்ப அவங்களுக்கு தான் தீபாவளி. ஒரு ஃபைல் மூவ் பண்றதுக்கு 1000, 10,000, 1,00,000. எதை போய் பார்த்தாலும், ட்ரெஷரி போய் பார்த்தோம்னு சொன்னா, அரசாங்க அலுவலகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா கோலாகலமா இருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் நாங்க அப்படியே சீட்ல போறேன், போலீஸ் ஒரு வண்டியா நிறுத்திட்டு இருக்காப்புல. ஹெல்மெட் போடாதவங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமா பிடிச்சு நிறுத்துறாப்புல, தீபாவளி கொண்டாடுறதுக்கு. அதுவல்ல முன்னேற்றம். சேஞ்ச் யுவர் செல்ஃப். தவத்தில் முன்னேறு, ஒழுக்க வாழ்க்கையில் முன்னேறு. ஒரு செய்தி சொன்னாங்க, ஒரு நிகழ்வு தான். ஒரு அம்மா கடைக்கார்ட்ட, 'நேற்று நீங்க மீதி கொடுத்ததுல
ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க, அதை நான் திருப்பி கொடுக்கலான்ட்டு வந்தேன்னு 10 திருப்பி கொடுக்க. கடைக்காரருக்கு ஆச்சரியம். வாங்கிட்டார். வாங்கிட்டு கேட்கிறாரு, நீ எங்கம்மா இருக்கிற? அந்த அம்மா 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. 4 கிலோமீட்டர் தள்ளி இருந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் அந்த 10 திருப்பி கொடுக்க வந்திருக்கு. கடைக்காரருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏமா, இந்த 10 கொடுக்கறதுக்காக நீ 4 கிலோமீட்டர் நடந்து வந்தமையான்னு பரிதாபமா கேட்டு. அந்த அம்மா சொல்லிச்சாமா, பிறருடைய காசை வைத்துக் கொடுக்க கூடாதான்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர் சொன்னாரு, அதனால என்னுடைய வாழ்க்கையில நான் அதை பின்பற்றி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ கணவர் என்ன பண்றாருன்னு கேட்டோம்னு, கணவர் இறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு மன நெகிழ்வு கொடுக்குப்பாரு. அந்த பெண்மணி வறுமை, அந்த வறுமையிலும் பிறருடைய பணம் நம்மிடம் வந்துவிடக் கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு திருப்பி கொண்டு வந்து கொடுக்குதுன்னு, எவ்வளவு நேர்மை. ஆனா இன்னைக்கு தமிழக அரசியல் அதிகாரிகள் ரொம்ப போயிட வேண்டாம், போனா நம்மளுடைய நிம்மதி போயிடும். இதுதான் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய. நம்ம அப்படி வாழணும். அவங்கள பத்தி நம்ம நினைச்சிட்டு சங்கடப்பட வேண்டியதில்ல. ஏன்னா நம்ம அவங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். அரசியல்வாதி அப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் வச்சிருக்கிறாங்க. நம்ம அப்படித்தான் ஓட்டு போடுறோம். அப்படி இருக்கட்டும். அப்ப மாற்றம் என்பது நமக்குள் கொண்டு வர வேண்டும். நமக்குள் மாற்றங்களை கொண்டு வரும். நான் உண்டது போக பிறருக்கு நான் எவ்வளவு கொடுக்க முடியும்? இன்னைக்கு தீபாவளி வந்திருக்கு. நான் அந்த குப்பை எழுறவங்கிட்ட வந்தாங்க. வீட்டுல கேட்டேன் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு. போன வருஷம் 100 ரூபா ஆளுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தோம். இப்ப எவ்வளவு கொடுக்கலாம்? 200 ரூபா கொடுப்போம். குப்பை எழுறவங்க 2 ஆளுக்கு 200 ரூபா கொடுத்தோம். மற்ற புடவைகளும் இதுவும் கொடுத்துருவாங்க வீட்டுல தீபாவளிக்கு. அப்போ எனக்கு தனக்கு போக எவ்வளவு தானம் செய்ய முடியும் அப்படிங்கறத பாருங்க. பிறர் பொருளை அபகரிப்பதற்கு நாம இருக்கக்கூடாது. அது என்னதான் இருந்தாலும் வாழ்க்கை கெடுத்து விடும். ஏன்னா இதெல்லாம் மன நிம்மதி. எப்போ ஒரு ஆறுதல் கிடைக்கும்? ரோட்ல 500 ரூபாய் கிடைக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு வயோதிக ஒருத்தர் பஸ்ல நிக்கிறார். அவர் சொல்றாரு, என் பையனை தேடி வந்தேன், கண்டுபிடிக்க முடியல, நான் சேலம் வர போனோம், பஸ் காசு கொடுத்தீங்கன்னா நான் பஸ்ல ஏறி போயிடுவேங்கிறார். உங்களுக்கு சந்தேகம்? பஸ்ல ஏற வச்சு கண்டக்டர் டிக்கெட்டும் வாங்கி கொடுத்து அவர் அனுப்பி விட்டீங்கன்னு சொன்னா அவர் கையெடுத்து கும்பிடுறா, நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி. அந்த சந்தோஷம் உயர்வை கொடுக்குமா? அல்லது 500 ரூபாய் ரோட்ல கடந்து எடுத்தீங்களே அது மகிழ்ச்சியை கொடுக்குமா? நிறைவை கொடுக்குமா? எது மன நிறைவு கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த பெரியவர் அனுப்பி விட்டாரு. அப்படி ஒவ்வொரு நிலையிலும் நீங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், அமைத்துக் கொள்ள. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர், எத்தனையோ உள்ளங்கள் நம்ம கிட்ட உதவி கையேந்தி கொண்டு இருக்குது, நமக்கு நேர்ல தெரியல. எனக்கு நிறைய மெசேஜஸ் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. அங்க உதவி கொடுங்க, இங்க உதவி கொடுங்க, அது கொடுங்க. ஏன்னா ஒரு இடத்துக்கு டொனேட் பண்ணோம்னு நிறைய வர ஆரம்பிச்சு. பட் ஷேர் பண்ணி கொடுத்துட்டே இருக்கு. ஏன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நாள் கொடுக்க முடியுமோ அவ்வளவு நாள் கொடுக்குறோம். பற்றாக்குறை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொடுக்க முடியாது. அதனால இருக்கிற காலகட்டத்துல எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி செய்து வரும். அது மன அமைதியை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். அதை நீங்க செய்யும். அடுத்து காலையில எழுந்தவுடன் என்ன செய்யணும்? முதல்ல சொல்லிட்டேன், மொபைல பக்கத்துல வைக்காதீங்க, தூரத்துல வச்சிருங்க. இரவு தூங்குவதற்கு முன்னால என்ன செய்யணும்? காலையில எழுந்த உடனே இந்த பிரபஞ்சத்திற்கு இறைவன் சொல்லுவாங்க. உங்களுக்கு இறைவன், நம்ம எல்லாம் ஞான மார்க்கத்தில் இருக்கிறோம், அதனால இறைவன் சொன்னா நம்ம ஏத்துக்கிட மாட்டோம். பிரபஞ்சத்திற்கு, அதுதான் இயக்க காலம். இந்த பிரபஞ்சத்திற்கு, இறைவனுக்கு நன்றி சொல்றது. நம்ம காலையில கண்ணு முழிக்கிறோம், நம்ம தூக்கத்துல ஓடின காற்று காலையில கரெக்டா அடிக்குது. காலையில மூச்சு விட்டு எந்திரிக்கிறோம், கண் விழித்து பார்க்கிறோம், கண்கள் நன்றாக தெரிகிறது.
இறைவன் இந்த உடலை உருவாக்கி அதை வாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை இந்த உடலுக்குள் கொடுத்து வைக்கிறான். எவ்வளவு பெரிய இயக்கம். அதனால காலையில என்னை எழுப்பி விட்ட உடனே, இறைவா உனக்கு நன்றி, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, இதை நீங்க செய்யணும். இரவு தூங்குவதற்கு முன்னால் இன்றைய பொழுதில் என்னை முழுவதுமாக வழிநடத்திய இந்த இறைவனுக்கு நன்றி, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, எனக்கு வாழ வைத்த இந்த சமுதாயத்திற்கு நன்றி செலுத்து. இதை செலுத்தி நான் இது சொல்லக்கூடிய இந்த 2 விஷயம், பிரபஞ்சத்திற்கு நன்றி காலையில மாலையில நன்றி, ஒரு 21 நாள் நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அதே போல வேண்டியதையும் நீங்கள் பெறலாம். பிரபஞ்சத்திடம் கேட்கலாம். என்ன கேட்கலாம்? என்னுடைய குழந்தைகள் உடல்நலமாக இருக்க வேண்டும், என்னுடைய குழந்தைகள் சமாதானமாக இருக்க வேண்டும். கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க பிரபஞ்சத்திட்ட கேளுங்க, அது பதிலளிக்கும். தவறாது இது செய்யும். நம்ம ஞானமா இருக்கோம். மகிழ்ச்சி சொல்றாங்க, அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாய். அது எப்படி சொல்றோம்? காலையில் நீங்க எந்திரிச்ச உடனே செய்யணும். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வா. செல்ஃப் ஆட்டர்ஜேஷன். அது அப்படியே நீங்க அந்த அருள் பேராற்றல் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அருள் பேராற்றல் கருணைன்னு நினைக்கும் பொழுது அந்த சுத்த வெளியும் வரணும், பிரபஞ்சமும் வரணும். அருள் பேராற்றல் அது ஒரு ஆற்றல் கொடுக்க பாருங்க. அதுல தான் கிடைக்குது. அதை உணர்வோடு நீங்க சொல்லணும். காலையிலயும் சொல்லணும், இரவு தூங்குவதற்கு முன்னாலேயும் நீங்க சொல்லணும். அடுத்தது, இந்த வாழ்க்கையில் பற்றாக்குறை என்பது இல்லை என்பதை மனமாற நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நிறைவோடு இருக்கிறேன் என உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இறைவனால், இதுதான் என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அப்ப இறைவன் தீர்மானித்ததை விட நீங்க அதிகம் கேட்க வேண்டாம். எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? ஒழுக்க வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, பெற்றோர்களுடைய கருவமைப்பு, இதற்கேற்பதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது எதுவாக இருந்தாலும். அப்ப தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, அந்த கருமைப்புக்கு ஏற்ப தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. இந்த கர்மைய தூய்மை ஆகும் பொழுது பெற வேண்டியது, உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டியதோ அது இயல்பாக கிடைக்க ஆரம்பிக்கிறது. அப்போ இறைவனிடம் நன்றி செலுத்துங்கள். எனக்கு கொடுக்கப்பட வேண்டியதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. இறைவன் எனக்கு நல்லதையே கொடுத்திருக்கிறான் என்ற உணர்வு கொடுக்கப்பட்டது நிறைவாக இருக்கிறது என்று இறைவனிடம் சொல்லுங்க. ஒரு ஞானி சீடர்களுடன் அப்படியே ஒரு ஊரா போய்கிட்டு இருக்கிறார். ஒரு ஊர்ல தங்குனாங்க. அந்த ஊர்ல உணவு கிடைக்கும், தங்கிடுவாங்க. அப்படியே அடுத்த ஊருக்கு போவாங்க, இரவு தங்கிடுவாங்க. அப்படி ஒரு ஊர்ல போகும்பொழுது அன்னைக்கு உணவே கிடைக்கல. அப்ப இரவு தூங்குறாங்க. இரவு தூங்கும் பொழுது எப்பொழுதுமே இரவு தூங்குவதற்கு முன்னால இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். சீடர்களை கூப்பிட்டார், எல்லாரும் நன்றி செலுத்துவாங்க. அன்னைக்கு நன்றி செலுத்தினார். இறைவா உனக்கு நன்றி, இன்றைய பொழுது எங்களை வாழ வைத்த, எங்களுக்கு எல்லாம் அளித்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு குரு படுத்துவீங்காச்சு. ஒரு சீடனுக்கு பயங்கர கோபம். காலையில எந்திரிச்ச உடனே குருவிட்ட கேட்டாப்புல, குருவே, நேற்று பசியில நாங்க படுத்திருந்தோம், ஆனா நீங்க இறைவனுக்கு நன்றி சொன்னீங்க அப்படி. அப்போ குரு சொன்னாராமா, இறைவன் நேற்று நமக்கு பசி என்ற உணர்வை கொடுத்தான் பார், அதனால இறைவனுக்கு நன்றி அப்படின்னு. அதான் உண்மை இல்லை. இதுதான் ஞானம், இதான் சரணாகதி. இறைவனிடம் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு நிலை. அதனால பற்றாக்குறை இல்லை அப்படிங்கிறது.
அடுத்து ஒரே கருத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய, இயற்கையோடு உங்களால் ஒன்ற முடிகிறதான்னு பாருங்க. இயற்கையோடு உங்களால் ஒன்றி வாழ முடிகிறதா அப்படிங்கிறத பாருங்க. அது எப்படி சார்? இயற்கை உங்களுக்கு ஒத்துழைக்கிறதான்னு பாருங்க. ஒவ்வொரு கணத்திலும் இயற்கை உங்களுக்கு ஒத்துழைக்கிறதா? அது எப்படி சார்? நீங்கள் ஒரு 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 காரியத்திற்கு செல்லும் பொழுது, ஒரு விஷயத்திற்காக செல்லும் பொழுது அது சரியாக நிறைவேறுகிறதா? இல்ல நீங்க அது முடியல அப்படின்னா அது தள்ளி போகிறது நன்றாக, அது தள்ளி போனது நல்லது என்பது தோன்றுகிறதா? இல்ல காலையில் நீங்க தவத்துக்கு எந்திரிக்கும் பொழுது அலாரம் வைத்து எந்திரிக்கிறீர்களா, தானாக எழுந்திருக்கிறீர்களா? இயற்கை ஒத்துழைக்கும். நேற்று என்னுடைய துணைவியார நானும் வெளியில செல்ல வேண்டியிருந்துச்சு. அப்போ டூ வீலர் கார் எடுத்தோம்னு சொன்னா, இப்ப சிட்டிக்குள்ள கார் எடுத்துட்டு போயிட்டு வர முடியாது. அதனால டூ வீலர்ல போயிடலாம்னு முடிவு பண்ணோம். டூ வீலர் எடுக்க போகும் பொழுது அப்ப என்ன முடிவு பண்ணோம்? டூ வீலர்ல போயிடலாம், திரும்பி வந்துடலாம். திரும்பி வரும்போது மழை பெஞ்சுன்னு சொன்னா, நான் டூ வீலர்ல வந்து நீங்க கார்ல வந்துருங்க, ஏதோ ஒரு வாடகை கார் பிடிச்சிட்டு வந்துடலாம், டாக்ஸி பிடிச்சிட்டு வந்துடலாம் பிளான் பண்ணோம். ஆனா வீட்டுல இருந்து கிளம்பும் போதே மழை. டூ வீலர் எடுக்கல. உடனே இங்க இருந்து டாக்ஸி பிடிச்சிட்டோம். கார் எடுக்க முடியாது. போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது இருட்டாயிடுச்சு. இப்போ நான் டூ வீலர் எடுத்திருந்தா கூட திருப்பி ஓட்டிட்டு வர முடியாத நிலைமைக்கு அந்த அளவுக்கு மழையும் தண்ணீரும் பெருகிடுச்சு. அப்ப இயற்கை எப்படி பண்ணுதுன்னு பாருங்க. நாங்க சிட்டிக்குள்ள போகும்போது வெயில், ஈவினிங் வெயில். ஆனா ஈவினிங் நாங்க ரிட்டர்ன் ஆகும்போது பயங்கர மழை. அப்ப இயற்கை என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, என்னுடைய ஸ்கூட்டரை நான் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு மழை அந்த நேரத்தில் பெஞ்சது. சிட்டிக்குள்ள போற வெயில். அப்படி யோசிச்சு, என்னடா ஸ்கூட்டர் எடுத்திருக்கலாமே, வேஸ்டா ஒரு 300 ரூபா 400 ரூபா கொடுக்க வேண்டியது போயிடுச்சு அப்படின்னு பார்த்தேன் நான். பட் ஆனா ஈவினிங் நான் ஸ்கூட்டர் எடுத்துக்க முடியாது, அந்த அளவுக்கு ஹெவி ரெயின். வெளியில வர்றோம், ஒரு டாக்ஸிக்காரரு சார் எங்க போனோம் அப்படின்னு அவரே கொண்டு வந்து விட்டுட்டாரு. ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்ல கொண்டு வந்து வீட்லயும் விட்டுட்டாரு. ஒத்துழைப்பு. இதுதான் இயற்கையினுடைய ஒத்துழைப்புங்க. இப்படி ஒவ்வொரு கணத்திலும் நன்றி, இறைவன் எனக்கு வழிகாட்டுகிறான். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வார்த்தை சொல்லுவேன், பைபிளுடைய ஒரு வாசகம், என்னை கைப்பிடித்துக்கொள் உன்னை வழிநடத்தி செல்கிறேன்னு சொல்லு. அப்படி இயற்கையோடு ஒன்றி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது, நடைமுறைக்கு கொண்டு வரும் பொழுதுதான் மனம் என்பது ஒரு அமைதி நிலைக்கு வரும். நடப்பது சரியாகவே நடக்கிறது. இங்க முரண்பாடு என்பது இல்லை, முரண்படுவது இல்லை, எல்லாமே சரியாக நடக்கிறது. ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வரவழைத்துக் கொள்ளும். ஏன்னா இறைவன் சரியாக நடத்துகிறான். என்னுடைய மனதை விட, என்னுடைய ஆற்றலை விட இறைவன் என்பவன் பேராற்றல் படைத்தவன். அவன் சரியாக வழி நடத்துகிறான். அந்த வழியில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க.